வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா, நம்ம செலியன் கதையை முடிக்க காளியப்பன் திட்டம் போட்டு நம்ம செலியனை ரவுடிகளை வச்சு கத்தியை வச்சு குத்திறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணி வேணுனியே ட்ராமா பண்ணுறாரு அப்படின்னு செலியனை அடிப்படலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்கா உண்மையாட்டே வேற ஒருத்தன் கத்தியை வச்சு குத்திட்டான் மாமாவை. நாங்கள் அனுப்புன ஆட்கள் இவங்க இல்லை, எங்களை நம்புக்கா பாவம் மாமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு நம்ம செலியனை தூக்குறாங்க இந்திராணி. இந்த சைடை பார்த்தோன்னா மாமாவை இந்த அளவுக்கு கத்தியை வச்சு குத்த அளவுக்கு கொடூரமானது யார் இதுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டுருக்காங்களோ அவங்கள விடக்கூடாது அயலி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவாயும் அயலியும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த ரவுடிகளை மடக்கி பிடிச்சி கேட்க நேரம் பின்னணியில் காளியப்பன் தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு காளியப்பனுக்கு தொலியை உரிக்கிறாங்க. இந்திராணியின் நம்ம காளியப்பனின் முகத்திரையை கிழிச்சு காட்டுறாங்க. அக்கா நம்ம மாமாவை கத்தியை வச்சு குத்த ரவுடிகளை விட்டது வேற யாரும் இல்லை, காளியப்பன் தான் அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியில் இந்திராணி இருக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நிச்சயமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் எப்படியாவது நம்ம செலியன் மாமாவையும் அக்காவையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சிவா நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா செல்வநாயகி ஒரு சைடு இருந்து இந்திராணிக்கு மேலே எங்களுக்கு இல்லாத அக்கறை நேற்று வந்தவன் இவனுக்கு இருக்குது, இவன் யார் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவனே கிடையாது, இவனுக்கு பூர்வீகம் என்ன அப்படின்னு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது இந்த நம்ம சிவா எதிர்த்து கேட்குறாங்க செல்வனாகிய எங்கே இந்த சங்கரியோட பையன் இந்திராணிக்கு அப்பாவை கொன்னது இவங்க அம்மா தான் அப்படின்னு எல்லாம் செல்வனாகி இறக்கி விட்டுருவானியே பயந்துட்டு இருக்க உதய பெருமாள் நிறுத்திடா சிவா அப்படின்னு அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டிறாங்க. ஆனால் ஒன்று, இந்த வீட்டில் யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் செலியன் மாமாவை அக்கா கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நம்ம சிவாயை உறுதியாக நிற்கிறாங்க. அயலி சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு அடுத்ததாக ஒரு செலியனுக்கிட்ட நீங்கள் கவலைப்படாதுங்க மாமா, அக்கா கூட சேர்ந்து வாழ வைப்பேன், அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம செலியன் கூட சேர்ந்து கீழே நின்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மாடியிலேருந்து நம்ம இந்திராணி கேட்குறாங்க. அப்போ தான் உங்களை ஆட்களை வச்சு அடிக்கிற மாதிரி அக்கா வரக்கூடிய பாதையில் நாங்கள் ஆட்களை வச்சு அடிக்கப்போம். அப்போது உங்கள் மேலே இருக்க பாசத்தில் இது தெரியாத நம்ம அக்கா உங்களை காப்பாற்ற வருவாங்க, அப்படியே உங்கள் மேலே பாசம் பொங்கிடும் அப்படின்னு எல்லாம் செட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம பார்க்க நேரத்தில் என்ன நடக்குன்னா இந்திராணி அப்படி ஒரு ட்ராமா தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாட்டே இந்த காளியப்பன் அவர் கொஞ்சம் ரவுடிகளை செட் பண்ணி இந்த தடவை செலியனை அடிக்க மட்டும் போதாது, அவனுக்கு உயிரையே எடுக்கணும், கத்தியை வச்சு குத்துங்க, அவருக்கு கதையை முடிங்க அப்படின்னே அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்திராணியும் வழக்கமாக ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருக்காங்க காரில். அந்த நேரத்தில் தான் செலியனுக்கு கதையை முடிக்க காளியப்பன் ரவுடியை விட்டுருக்காரு, அதை வச்சு குத்துறாங்க. நம்ம இந்திராணி நினைக்கிறாங்க, ஓ இது சிவாயும் அயலியை செட் பண்ணி என்னையும் இந்த செலியனையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறக்கூடிய ஆட்கள் தான் போல் அப்படின்னு கண்டுக்கிடாமல் இருக்காங்க. என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம செலியன்ட்ட கேட்க நேரமே இங்கே கத்தி குத்து வாங்கியாச்சு. நம்ம செலியன் அப்படியே சுருண்டு விழுறாங்க. நம்ம சிவாயும் ஐடியும் பார்க்குறாங்க, நாங்கள் அனுப்புகிற ஆள் என்ன வந்தே சேரலை, இங்கே என்ன ஒருத்தையும் கத்தி வச்சு குத்திட்டான், அக்கா உண்மையாட்டே மாமாவை கத்தியை வச்சு ஒருத்தையும் குத்திட்டான், இவன் யாருன்னு தெரியாத, இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா, எங்களை நம்புக்கா அப்படின்னு மாமாவை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இந்திராணி நம்ம செலியன் மேலே உள்ள அக்கறையில் கண்ணீர் விட்டு அழுறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாமாவை இப்படி கத்தி குத்து பண்ண வச்சு அந்த நபரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம சிவா கொந்தளிக்கிறாங்க. நம்ம அயலியை சேர்ந்துக்கிட்டு விடக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருக்குந்தா இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த அந்த ரவுடிகளை சிசிடிவி ஃபுட்டேஜை பயன்படுத்தி அந்த ரவுடிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி தொலியை உரிக்க நேரம், சொல்லுங்கடா யார் எங்கள் மாமாவை கத்தி வச்சு குத்த உங்களை அனுப்புனது, யாருக்கு ஆட்கள் நீங்கள் அப்படின்னு கேட்க நேரம் காளி
காளியப்பன் சார் தான் எங்களை அனுப்புனார், பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இப்படி ஒரு செயலை பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காளியப்பன் இதுக்கு பின்னாடியில் இருக்கானா, இது எல்லாமே இந்திராணி அக்காவோட சொத்துக்காக இந்த காளியப்பன் இப்படி பண்ணுறான், செல்லியன் மாமா தானே இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் தடுக்கிறது, எங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது, எனக்கும் பாவிக்கும் அப்படின்னு வந்து அவர் பண்ணனால தான் இந்த செல்லியன் இருக்கிறது வரை நம்மளுக்கு இந்திராணியோட சொத்து கிடைக்காது அப்படின்னு வந்து இந்த காளியப்பன் இந்த கீழ்த்தரமான வேலையில் அக்காவோட வாழ்க்கையே மண்ணள்ளி போடல அளவுக்கு போயிட்டான். இவனை இதுக்கு மேலேயும் அயலி சும்மா விட்டுட்டு இருக்கக்கூடாது, இவனுக்கு ஒரு பாடம் கற்பிட்டே ஆகணும் அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம அயலி ஆமாம் அப்படின்னு வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம காளியப்பனின் தொலியை உரிக்கிறாங்க. நம்ம இந்திராணி அப்படியே நம்ம செல்லியனை பார்த்து பார்த்து கண் கலங்கி அழுறாங்க. அப்போ தான் அக்கா இதுக்கு பின்னணியில் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுட்டு உங்களையும் மாமாவையும் வந்து சேர்த்து விடாமல் வந்து சேர விடாமல் சரி பண்ணிட்டு இருக்குது காளியப்பன் தான். ஏற்கனவே மோனிகா கிட்ட ரூபா வாங்கினாங்கன்னு அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு காளியப்பன் சரி பண்ணார். இப்போவும் செல்லியன் மாமாவை வந்து ஆட்களை வச்சு கத்தியை வச்சு குத்தி முழுசாக உங்ககிட்ட இருந்து பிரித்து அவரை சாகடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பணத்துக்காக இவ்வளோ பெரிய வேலையை வந்து பண்ணது வேற யாரும் இல்லை, உண்டை வீட்டுக்கே இருந்தகம் பண்ணிட்டு இருக்க காளியப்பன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்க நேரம் நம்ம இந்திராணியே அரண்டு போய் நிற்கிறாங்க. காளியப்பன் சித்தப்பா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவாரா, தலைப்படாக அடிச்சுக்கிட்டாங்க, நான் யாரெல்லாம் நம்பினேனோ அவங்க எல்லாம் என்கிட்ட சொத்துக்காக தான் நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம செல்லியன் உயிருக்கே வந்து ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக வந்து டாக்டர்கள் வந்து சொல்லும் நேரம் இந்திராணி எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, என் புருஷன் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுதாங்க. அண்ணி இவ்வளோ பாசம் இருக்குல்ல, அதுக்கு பிறகு எதுக்கு நீ வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து இப்படி ஆக்கியிருக்கீங்க, இது எல்லாமே உங்கள் வீட்டிலே தேல் கணங்காக கொடுக்குள்ள விஷம் ஏகப்பட்டது இருக்குது, செல்வனாகி இதை விட விஷம் உங்கள் கூட இருந்தே உங்கள் சொத்து பத்துக்கு தான் இவங்க எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு முகத்திரையே இவ்வளோதான், உங்களுக்கு துரோகம் பண்ணதான் இவங்க துடிக்கிறாங்க, இப்போவாத புரிஞ்சுக்கிடுங்க, இவங்கள நம்பி நீங்கள் செல்லியன் அண்ணாவை இழந்துடாதுங்க அப்படின்னு வந்து நம்ம இந்திராணிக்கு வந்து அயலி வந்து புத்திமதி சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியும் கடவுளே என் கணவரை காப்பாற்றிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கடவுளை அப்படியே கண்ணீர் மல்க வந்து வேண்டுறாங்க இந்திராணி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா காளியப்பன் அடி நம்ம இந்த அயலிகிட்டையும் சிவகிட்டையும் அடி வாங்கி அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. செல்வனாகி கேட்குறாங்க, என்ன கொழுந்தனாரே மேலெல்லாம் கொழுக்கட்டை கணங்க வீங்கியிருக்கு, இது எல்லாமே வந்து சிவாயும் அயலியும் தான் காரணம், நான் அந்த செடியனை ஒரே அடியாக போட்டு தள்ளலாம் அப்படின்னு வந்து காளியப்பன் வந்து செல்வனாகிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த செடியன் கதையை முடிச்சிடலான்னா வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கரெக்டாக செடியனை காப்பாற்றவும் செய்துட்டாவ சிவாயும் அயலியும் சேர்ந்து, அதோட நான் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கேன்னு என்னை தொலியை உரிச்சிட்டான், இந்த வீட்டுக்கு ஒரு நாய்க்கிணங்க வந்தவன் இன்னைக்கு நம்மள எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான், இவனை கண்டாலே எனக்கு ஆகாது, முதல்ல இவனுக்கு கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் நம்ம காளியப்பன் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஆனால் இந்திராணிக்கு காளியப்பனின் சுய ரூபம் வந்து தெரிஞ்சிட்டு அப்படின்னே சொல்லலாம்.